ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாக்கியங்களை தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி டெய்லியும் 10 யூசேஜ் சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ இடையில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். ஸோ என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காதே. நம்ம சொல்லலாங்க, நேரத்தை வீணாக்காத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் பி வேஸ்ட் டைம். டோன்ட் பி வேஸ்ட் டைம். நெக்ஸ்ட் ஒன், என்னை நம்பு. என்ன நம்பு. நம்ம அப்பப்போ சொல்லலாங்க, எதனா ஒரு விஷயம்னா என்ன நம்பு. அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பிலீவ் மீ. பிலீவ் மீ. பிலீவ் அப்படின்னா நம்பிக்கை. நெக்ஸ்ட் ஒன், முன்னாடி போ. நம்ம சொல்லலாங்க அப்பப்போ, முன்னாடி போ. முன்னாடி போ அப்படின்னா இங்கிலீஷில் கோ ஃபார்வேர்டு. கோ ஃபார்வேர்டு. முன்னாடி அப்படின்னா ஃபார்வேர்டு. நெக்ஸ்ட் ஒன், வேகமாக நட. வேகமாக நட. நம்ம சொல்லலாங்க, வேகமாக நட. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வாக் ஃபாஸ்ட். வாக் ஃபாஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டாம். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ டோன்ட் வாண்ட். ஐ டோன்ட் வாண்ட். நெக்ஸ்ட் ஒன், உணர்ச்சி வசப்படாதே. உணர்ச்சி வசப்படாதே. நம்ம சொல்லலாங்க, உணர்ச்சி வசப்படாத. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் பி எமோஷ்னல். டோன்ட் பி எமோஷ்னல். நெக்ஸ்ட் ஒன், என் கூட பேசாதே. என் கூட பேசாத. நம்ம அப்பப்போ சொல்லுவோம் இந்த வார்த்தை, என் கூட பேசாத. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் டாக் டு மீ. டோன்ட் டாக் டு மீ. நெக்ஸ்ட் ஒன், முகத்தை கழுவு. முகத்தை கழுவு அப்படி சொல்லலாங்க. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா, வாஷ் யுவர் ஃபேஸ். வாஷ் யுவர் ஃபேஸ். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன். அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்லனா, யா ஃபியூ டேஸ் அகோ. யா ஃபியூ டேஸ் அகோ. நெக்ஸ்ட் ஒன், இருட்டாயிட்டே இருக்குது. நம்ம சொல்லலாங்க, இருட்டாயிட்டே இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் டார்க். இட்ஸ் கெட்டிங் டார்க். நெக்ஸ்ட் ஒன், இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சின்ன ஹோம்ஒர்க். எனக்கு வேணும். இது எப்படி இங்கிலீஷில் வரணும் நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் சென்டென்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.